கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படத்தில் வந்து சொன்னோடனே முதல்ல நினைவுக்கு வருது ராமராஜன், அதுக்கப்புறம் கனகா அவர்கள் தான். நிறைய வெற்றி படங்களில் தொடர்ச்சியாக நடிச்சிருந்தாலுமே பீக்கில் இருக்கும்போதே நடிக்கிறது நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. பெரிய பாப்புலரான ஸ்டாரு அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்காங்க. எங்கேயும் மீடியா கிட்ட வரதில்லை, பொது இடங்களுக்கு வரதில்லை, விழாக்களில் கலந்துக்கிறது இல்லை, சினிமா விழாக்களில் கலந்துக்கிறது இல்லை, இன்னும் சொல்ல போனால் எங்கேயுமே பெருசாக போகிறதில்லை. வீடு வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்க. தேவிகாவுக்கு வந்து கனகா தான் உலகம்னு நினச்சாங்க, கனகாவுக்கு வந்து தேவிகா அவங்க அம்மா தான் உலகம்னு நினச்சாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க அம்மா வந்து 2002 வந்து காலமாயிட்டாங்க தேவிகா. அதுக்கப்புறம் வந்து கனகாவால் எதுவுமே செய்ய முடியல. இந்த உலகமே வந்து இருண்ட மாதிரி ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா, இப்போ ரஜினி சாரே வந்து பார்த்தீங்கன்னா தேவிகா அம்மாட்ட வந்து தனியாக சேர் போட்டு உட்காந்து தேவிகா அம்மா அவங்க வந்து நடிக்கிறாங்க, அவங்க நல்ல ஹீரோயினாக இருக்காங்க, நடிக்கட்டுமே, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நடிக்க விடுங்களேன், நீங்களுமே ஒரு காலத்தில் நடிக்க இருந்தவங்க தானே, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினியே வந்து பார்த்தீங்கன்னா தேவிகாட்ட வந்து ஒரு அட்வைஸ் பண்ணதா. திருமணம் பண்ணிக்கலையா சார் கடைசி வரைக்கும்? கனகாவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து அமெரிக்காவை சேர்ந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை விசாரித்து பார்த்தா அப்படி ஒரு திருமணமே நடக்கலை அப்படின்னா. பொதுவாக பார்த்தீங்கன்னா கனகா வந்து பல நேரங்களில் வந்து கனகா வந்து மர்மமாக பேசப்பட்டாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கான பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நிறைய நடிகர்கள் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு வரோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நடிகை கனகா, கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படத்தில் வந்து சொன்னோடனே முதல்ல நினைவுக்கு வருது ராமராஜன், அதுக்கப்புறம் கனகா அவர்கள் தான். நிறைய வெற்றி படங்களில் தொடர்ச்சியாக நடிச்சிருந்தாலுமே பீக்கில் இருக்கும்போதே நடிக்கிறது நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. குறிப்பாக பாலடைஞ்சு வீட்டில் தனியாக வாழ்கிறாங்க, அவங்க வந்து இறந்துட்டதாக கூட நிறைய ரூமர்ஸ்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது. ஆனால் சமீபத்தில் ராமராஜன் அவர்களும் கனகா அவர்களும் மீட் பண்ணிலாம் பேசியிருந்தாங்க. என்னதான் சார் இருந்துச்சு கனகாவுக்கு? தமிழ் சினிமாவில் வந்து மறக்க முடியாத ஒரு நடிகைன்னா கனகா தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிப்பாங்க. கனகாவுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முதல் படம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரனில் வந்து கனகா நடிக்கிறாங்க. அதுவே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கனகாவும் அவங்க அம்மா தேவிகாவும் ஒரு நடிகை, பிரபலமான நடிகை. எம்ஜிஆர், சிவாஜி, SSR பல பேரோடு வந்து தேவிகா வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து வசிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கனகாவும் தேவிகாவும் அந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்கில் வந்து வாக்கிங் போயிருக்காங்க. கங்கையமரன் வந்து அதே ஏரியாவில் தான் வந்து அப்போ குடியிருந்தார். இப்போ வந்து ஈசிஆருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அவரும் வந்து பார்க்கில் வாக்கிங் போனப்போ பார்த்தீங்கன்னா தேவிகா அம்மாவை பார்த்துருக்காங்க. தேவிகா அம்மா பார்த்துட்டு பேசியிருக்காரு கங்கையம்மன் சார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஓல்டு செட்டு, நல்ல நண்பர்கள், என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேஷுவலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கனகா இருந்திருக்காங்க. கனகாவை பார்த்தோன்னே கங்கையம்பரன் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ தான் வந்து ஒரு கரகாட்டக்காரன் ஒரு கதை எழுதி அது படமாக்குறதா ராமராஜனுக்கிட்ட தேதி வாங்கி வச்சுருந்தாரு. அதுக்கு ஒரு ஹீரோயின் வந்து தேடிட்டு இருந்தார் கங்கையம்பரன் சார். ரொம்ப ஒரு மாதிரி நிறைய ஆடிஷனில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு, நிறைய பேரை கூப்பிட்டு பார்த்தாரு. பாம்பேலேருந்து வந்த ஹீரோயின்ஸு, இன்னும் வந்து தெலுங்குலேருந்து இந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு ஒரு தமிழ் முகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கங்கையம்மன் சார் நினச்சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் திரையுலகத்தில் இன்னைக்கு முன்னணியாக இருக்கிற பல ஹீரோயின்ஸ் வந்து தமிழ் நடிகைகள் கிடையாது, பல இடங்கள்லேருந்து வந்தவங்க தான், அதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க தான். இந்த கேரக்டருக்கு தமிழ் முகம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தேடிட்டு இருந்தார். அப்போ தான் வந்து கனகாவை பார்த்துட்டு கனகாவுடைய ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேவிகாவோட சாயல் வந்து கனகாட்ட இருக்கும். தேவிகா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவங்களுடைய அந்த இளமை காலத்தில் நடித்த படங்கள்லாம் பார்த்தா அந்த பாடல் காட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தேவியோட மகள் கனகா அப்படின்னும் போது அது இப்போ அறிமுகப்படுத்தினா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே, அவங்களோட மகள் வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து கனகா வந்து நடிக்க சொல்லி கேட்குறார் தேவிகாட்ட. தேவிகா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் சார், நான் வந்து என்னோடய மகளை வந்து நான் பொத்தி வளர்க்குறேன், எங்கேயும் நடிக்கிறதுக்கெலாம் நான் என்னோடய மகளை அனுப்ப விரும்பலை, அவ்வளோ செல்லமாக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தேவிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவதாஸ்னு ஒருத்தர், SS தேவதாஸ்ன்னு பீம்சிங்னு ஒரு பிரபலமான இயக்குனர் இருந்தார். அவருடைய உதவியாளராக வந்து வேலை பார்த்தவர் தான் இந்த SS தேவதாஸ். அவரை வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் கனகா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு ஏற்பட்டு கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, சேரவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனகா தான் தனக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சாங்க, கனகா தான் வாழ்க்கையே அப்படின்னு நினச்சாங்க. அந்தளவுக்கு வந்து தன்னுடைய ஒரே மகள் கனகா வந்து உயிருக்குயிராக வந்து தேவிகா
நேசிச்சாங்க. தேவிகா காலமாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனகாவை வந்து அந்த அளவுக்கு வந்து நேசிச்சாங்க. ரொம்ப பொசசிவாக நேசிச்சாங்க. கனகா தன் கைக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சாங்க. இதன் காரணம் என்னன்னா, கங்கையமரன் சார்ட்ட வந்து தேவிகா வந்து இல்லை சார் வேண்டாம், நடிக்க மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அப்போ கங்கையமரன் சார் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் அந்த படத்தை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத என்னையை பற்றி, நம்ம யூனிட்டே ஒரு ஜாலியான கலகலப்பான யூனிட்டு, நீங்களும் வரப்போகிறீங்க, நான் பார்த்துக்கிறேம்மா, என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நம்பி அனுப்புங்க அப்படின்னோடனே கங்கையமரன் சார் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால, சரி இந்த ஒரு படம் நடிக்கிறியா அப்படின்னு வந்து கனகாட்ட கேட்குறாங்க தேவிகா. கனகாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நடிகை, நிறைய படங்கள் அம்மாவை பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் ஒரு படம் நடிக்கலாங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி நடிக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் வந்து படம் வந்து கனகாவுக்கு அமையுது. கரகாட்டக்காரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வெற்றி. அதாவது அந்த படம் எடுக்கும் போதெல்லாம் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60களில் வந்து சிவாஜி பத்மினி நடித்து தில்லானா மோகனம்பால்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு மியூசிக் ட்ரூப்பு, பத்மினி வந்து ஒரு டான்ஸரு, அவங்க வந்து எப்படின்னா பல இடங்களில் போய் வந்து பார்த்தீங்கன்னா கச்சேரி பண்ணுவாங்க. அதுதான் அந்த படம். அந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரகாட்டக்கார ட்ரூப்பு. அவங்க வந்து பல இடங்களில் போய் வந்து கரகாட்டம் வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ராமராஜன் ஹீரோ, கனகா ஹீரோயின், கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, அந்த நீங்கள் அந்த ட்ரூப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு காமெடி கதை அதை வந்து கங்கைமரன் படமாக்குனாரு. இளையராஜா சாருடைய மியூசிக்கு கேட்கவே வேண்டாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக அமைஞ்சு போச்சு. 5 பாட்டுமே எக்ஸ்ட்ராடனரியாக அமைஞ்சு போச்சு. குறிப்பாக அந்த மாங்குயிலே பூங்குயிலே சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆகிப்போச்சு, பயங்கர ஹிட் ஆகிப்போச்சு. அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிப்போச்சு. ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு கரகாட்டக்காரன். 365 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு. சில படங்கள் வந்து ஏ சென்டரில் ஓடும், சில படங்கள் பிசியில் ஓடும். ஆனால் கரகாட்டக்காரனை பொறுத்த வரைக்கும் ஏபிசி 3 சென்டர்லையுமே பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு. பெரிய பேர் கரகாட்டக்காரன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் அது டெய்லி வந்து அந்த 9 மணிக்கு அந்த நைட் ஷோ வந்து பார்ப்பாங்க. அந்த 5 பாட்டு முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவாங்க. அந்த பாட்டுக்காகவே வந்து படம் பார்ப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த படம் ஓடின அந்த காலகட்டத்தில் அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அந்த பாடல்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அதே நேரத்தில் அந்த படமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு இருக்கும், ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும். கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா காமெடி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுனால அந்த படம் தமிழ் சினிமாவை வந்து புரட்டி போட்டுச்சு. அதாவது ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு ஒரு படமாக அமைஞ்சிச்சு. கரகாட்டக்காரனுடைய வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா ரொம்ப சின்ன விலையில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை தந்த படம் கரகாட்டக்காரன். அந்த படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆனதுக்கப்புறம் ராமராஜன் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்தார் 1-2 படங்களில். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகிட்டார் ராமராஜன். கிட்டத்தட்ட ரஜினிக்கு ஈக்குவலாக வந்து ராமராஜனுக்கு வந்து அந்த காலத்தில் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்த கனகாவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாராக மாறிட்டாங்க. அடுத்தடுத்து தேவிகா என்ன நினச்சாங்க, இந்த ஒரு படத்தோடு முடிச்சுக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா க்யூவில் வந்து நின்னாங்க. தயாரிப்பாளர் வந்து கனகாவுடைய டேட்ஸுக்காண்டி க்யூவில் வந்து நின்னாங்க தேவிகாட்ட. தேவிகா ஒரு பிரபல நடிகையாக இருந்ததுனால யார் நல்ல தயாரிப்பாளர், யார் நல்ல இயக்குனர், என்ன கதை எல்லாமே அவங்க வந்து கேட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க தான் எல்லா முடிவும் எடுத்தாங்க. எல்லாருமே வந்து கேட்குற ஒரு காலகட்டம் வரும்போது மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் வந்து கனகா மேலே விழுந்துருச்சு. ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா கனகாவை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கனகாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களில் வந்து கனகா நடிக்கிறத வந்து தவிர்க்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தேதி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிசய பிறவின்னு ரஜினிகாந்த் படம் அதில் நடித்தாங்க. கும்பகர தங்கையான்னு பிரபு படத்தில் நடித்தாங்க. கோயில் காலைன்னு வந்து விஜயகாந்த் படத்தில் நடித்தாங்க. தாலாட்டு கேட்குதம்மான்னு ஒரு படம், அது இப்போ சூப்பராக இருக்கும். அந்த படம் பிரபு தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். அந்த படம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் கனகா நடித்த படத்தில். ஸோ இப்படி விரலுக்கு ஏற்ற வீக்கம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள், எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே தரமான படங்கள். வரிசையாக பார்த்தீங்கன்னா கனகாவுக்கு பேக் டு பேக் வந்து படங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய மார்க்கெட்டுக்கு பெரிய உச்சத்துக்கு கனகா வந்துட்டாங்க. கனகா அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகைன்னு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து கனகா வந்து பேரும் புகழுமோட இருந்தாங்க. அப்படி இருந்த நடிகை இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து அணைஞ்சு கிடக்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே வேதனையே. அந்த மாதிரி ஒரு சூழல். ஒரு மிகப்பெரிய பாப்புலரான ஸ்டாரு அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்காங்க. எங்கேயும் மீடியா கிட்ட வரதில்லை, பொது இடங்களுக்கு வரதில்லை, விழாக்களில் கலந்துக்கிறது இல்லை, சினிமா விழாக்கள்
விழாக்களில் கலந்துக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கேயுமே பெருசாக போகிறதில்ல. வீடு வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தனியாக தான் அவங்க நிறைய இடத்துக்கு வராங்க. அவங்க வீட்டு வாசல்லே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டாங்க. பாலடைஞ்ச வீடு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையும் குழுமமாக தான் இருக்கும் அந்த வீடு. எதனால் இப்படி மாறிட்டாங்க சார்? அவங்க என்ன காரணம்? ஒரே காரணம் தான் சார். அவங்க அம்மா வந்து கனகாவை உயிருக்கு உயிராக நேசித்தாங்க. கனகா அவங்க அம்மாவை வந்து உயிருக்கு உயிராக நேசித்தாங்க. 2 பேர். அதாவது தேவிகாவுக்கு வந்து கனகா தான் உலகம்னு நினச்சாங்க. கனகாவுக்கு வந்து தேவிகா அவங்க அம்மா தான் உலகம்னு நினச்சாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க அம்மா வந்து 2002 வந்து காலமாயிட்டாங்க தேவிகா. அதுக்கப்புறம் வந்து கனகாவால் எதுவுமே செய்ய முடியல. இந்த உலகமே வந்து இருண்ட மாதிரி ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா அவங்க அம்மாவை மட்டுமே நம்பி இருந்தாங்க. அவங்க அம்மா தான் எல்லான்னு வாழ்ந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால வந்து எதுவுமே செயல்பட முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான பாசம் வந்து தாய் மேலே கனகா வச்சுருந்ததும் தேவிகா வந்து மகள் மேலே வச்சுருந்தது தான். இங்கே தான் வந்து கனகாவுடைய அந்த கேரியர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து பிரேக் ஆகுது. கனகாவே பார்த்தீங்கன்னா ஊரோட ஒத்து போகாமல் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. தேவிகாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கனகாவுடைய ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சாங்க. கனகா வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகிற இடத்துக்கு எல்லாமே தேவிகா போவாங்க. கனகா இருந்தாங்கன்னா பக்கத்தில் தேவிகா இருப்பாங்க. மகள் என்ன நடிக்கணும், என்ன நடிக்கக்கூடாது, என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், என்ன டயலாக் பேசணும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தேவி வந்து தீர்மானிச்சாங்க. அதிசய பிறவின்னு ஒரு படத்தில் வந்து ரஜினிகாந்த் கனகா 2 பேர் நடித்தாங்க, ஜோடியாக நடித்தாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து நிறைய கட்டளைகள், நிறைய நிபந்தனைகள்லாம் இருந்தது. அப்போ ரஜினி சாரே வந்து பார்த்திங்கன்னா தேவிகா அம்மாட்ட வந்து தனியாக சேர் போட்டு உட்காந்து தேவிகா அம்மா அவங்க வந்து நடிக்கிறாங்க, அவங்க நல்ல ஹீரோயினாக இருக்காங்க, நடிக்கட்டுமே, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நடிக்க விடுங்களேன், நீங்களுமே ஒரு காலத்தில் நடிக்க இருந்தவங்க தானே, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினியே வந்து பார்த்தீங்கன்னா தேவிகாட்ட வந்து ஒரு அட்வைஸ் பண்ணதாலாம் ஒரு செய்தி இருக்குது. அது உண்மைதான். அப்படி வந்து இந்த அட்டாச்மெண்ட் தான் ஒரு பெரிய மைனஸாக போச்சு. இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். எதிர்காற்றுன்னு ஒரு படம், அது வந்து கார்த்திக்கோட வந்து கனகா வந்து நடித்தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கனகா கரகாட்டக்காரர்கள் நடித்ததுக்கப்புறம் கனகாவுக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கேர்ள் கேரக்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லியான ஒரு வேடம், ஒரு வில்லேஜ் கேர்ள், ஒரு பாவாடை சட்டை போட்டிருக்க மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் கனகாவுக்கு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தது. ஒரு நல்ல ஒரு மாடர்ன் கேர்ள் கேரக்டர் வராதா அப்படின்னு வந்து தேவிகா வந்து விரும்பினாங்க. அது கனகாவை வந்து ஒரு மாடர்ன் கேர்ள் கேரக்டரில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி ஒரு படமும் வந்துச்சு. அதை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காற்றுங்கிற படம். அந்த படத்தில் அந்த டைரக்டர் சொன்ன கதை, அந்த மாடர்ன் கேர்ள் கதாபாத்திரம், அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேதி கொடுத்தாங்க. அதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு கனகாவுக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசியிருக்காங்க. அப்போ தேவியா என்ன சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொடியூசர்கிட்ட, இந்த சம்பளம் 1 பைசா கூட எனக்கு வேண்டாம் சார், நீங்கள் வந்து இந்த முழு சம்பளத்தையுமே வந்து காஸ்டியூமுக்கு செலவழிங்க, லேட்டஸ்ட் காஸ்டியூம், மாடர்ன் காஸ்டியூம்ஸ் வந்து கனகாவுக்கு வாங்கி போடுங்க, காஸ்டியூமை பற்றி யோசிக்காதீங்க, கனகாவோட சம்பளத்தையே நான் விட்டு கொடுக்குறேன், அது முழுசாகவே நீங்கள் காஸ்டியூம் செலவழித்து கனகாவை வந்து ரிச்சாக காட்டுங்க, ஒரு சூப்பராக ஒரு மாடர்ன் கேர்ள், அல்ட்ரா மாடர்னில் வந்து கனகா இருப்பா, அப்படியும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி சம்பளமே வாங்கிக்கல, முழு சம்பளமே காஸ்டியூம் கொடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா மகள் அந்த அளவுக்கு ரசித்தாங்க. அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே கனகாவுக்கு ஆதரவு இல்லாமல் போச்சு. கனகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, நான் சொன்னேன்ல நீண்ட நாளாகவே வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார். அம்மாக்கும் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அதனால் தனியாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய. திருமணம் பண்ணிக்கலையா சார் கடைசி வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு திருமணம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதாவது வந்து கனகாவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து அமெரிக்காவை சேர்ந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை விசாரித்து பார்த்தா அப்படி ஒரு திருமணமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கனகா வந்து பல நேரங்களில் வந்து கனகா வந்து மர்மமாக பேசப்பட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வரவங்ககிட்ட சண்டை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேசப்பட்டாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் திருமணம் நடந்த செய்தி அது உண்மையாக பொய்யாங்கிறது இது வரைக்குமே யாருக்குமே தெரில, ஒரு மிஸ்ட்ரி. அதாவது ஏன் அப்படி சொன்னாங்க, திருமணமே நடக்கலையே அப்படின்லாம் அந்த நேரத்தில் சில கேள்விகள்லாம் ஊடகவியலாளர் வச்சாங்க. அந்த நேரத்தில் என்ன பதில் வந்தது அப்படின்னா, கனகாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆண் வந்து தனக்கு பாதுகாப்பாக இருக்காரு, ஒரு கணவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அவங்க இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால தான் அப்படி வந்து சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எதுவுமே கனகாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எதுவுமே மிஸ்ட்ரி. ஆனால் கனகா முடங்கி போனதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா அவங்க கனகா மேலே அதீதமாக வச்ச பாசம், கனகா அவங்க அம்மா மேலே அதீதமாக வச்ச பாசம் தான். அதுதான் அவங்களுடைய சினிமா கேரியரையே முடிச்சு விட்டுருச்சு. இன்னும் சொல்லப்போனால் கனகாவுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக்கிடுச்சு. குறிப்பாக நடிகைகள் வந்து பழைய நடிகைகள், அந்த காலகட்டத்தில் உள்ள நடிகைகளோட வந்து 90s ரீயூனியன்,
80s ரீயூனியன்லாம் வைப்பாங்க. அதில் எங்கேயுமே கனகா அவர்களை பார்க்கவே முடியாது. வெளியுலக தொடர்பையும் தாண்டி அந்த சினிமா வட்டாரத்திலேயே தொடர்பை துண்டிச்சிட்டாங்களா? தனியாகவே வராங்க, தனியாகவே போகிறாங்களா? இல்லை, கனகாவை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் போக விரும்பலை. அது ஒரு சிலருடைய மனநிலை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல தயாரிப்பாளர் கனகாவை பற்றி சொல்லியிருக்கார். அவரை வச்சு படம் எடுத்த கனகா வச்சு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனகா ரொம்ப பயந்த பொண்ணு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அடங்கின பொண்ணு, அவங்க அம்மா தான் எல்லாம்னு நினைக்கிற பொண்ணு, அவன் வந்து எப்படின்னா ஒரு தனிமையை விரும்புகிற பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு பேட்டியில். ஸோ அது வந்து உண்மைதான். தனிமையை வந்து கனகா வந்து அவங்க அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ரொம்பவே வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் எப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நமக்கு எல்லாமா இருந்தது, பிடிப்பாக இருந்தது ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் இல்லை. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். என்னன்னா அவங்க அம்மாவை தவிர யாருமே இல்லைன்னு நினச்சாங்க. அங்கே தான் அவங்க வந்து வாழ்க்கையிலே தோற்று போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரகாட்டக்காரனுடைய வெற்றி, அதாவது வந்து 30 வருஷமாக ரீயூனியன் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இது ஃபங்க்ஷன் நடந்தது. அதுலேயும் கனகா கலந்துக்கல. ஆனால் ராமராஜன் வீட்டுக்கு போய் கனகா வந்து ராமராஜனை பார்த்தாங்க. ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க வீட்டில் விருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க ராமராஜன் வீட்டில். அப்போ நீங்கள் கனகாவை பார்க்கும்போது ரொம்ப ஹெஃப்டியாக குண்டாக ஒரு மாதிரி இருந்தாங்க. அது வந்து இயல்பாக உள்ளது தானே. ஒரு காலகட்டத்தில் ஹீரோயினாக இருந்தாங்க. இன்றைக்கி வயசு காரணமாக வீட்டிலே ஓய்வில் இருக்கிற காரணமாக உடம்பெல்லாம் கொஞ்சம் குண்டாகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அப்போ ராமராஜன்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா சிரித்து பேசி. அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, நிகழ்ச்சியாக வந்து சிரித்து பேசி சந்தோஷமாக அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்டு அது கிளம்புனாங்க. அதுவே ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ கனகா வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, இப்படி பல விதமான செய்திகள் இருக்கு இல்லையா. இது எல்லாமே அந்த வீடியோ வந்து பொய்யாக்குச்சு. ஆக்சுவலி வந்து கனகா இறந்துட்டதெல்லாம் கூட வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு செய்தி வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிபிசி மாதிரி பெரிய சேனல்லே பார்த்தீங்கன்னா கனகா இறந்துட்டாங்கன்னு அப்படின்னு செய்தி போட்டாங்க. ஏதோ ஒரு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு கேன்சரு, இறந்துட்டாங்க அப்படிலாம் செய்தி வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, கனகா உயிரோடு தான் இருக்காங்கன்னு அன்னைக்கு வந்து ஒரு ஊடகவியாளர் வந்து அதை பிரேக் பண்ணார், கனகாவோட ஒரு வீடியோ எடுத்து போட்டார். ஸோ கனகா எல்லா காலகட்டத்திலையும் அவங்க சரியான மனநிலையில் தான் இருக்காங்க, சீரான மனநிலையில் தான் இருக்காங்க. அவங்க எந்த தடுமாற்றத்தினே இல்லை. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புகிறாங்க. யாரோடையும் பேசுகிறதோ, யாரோடையும் பழகிறதோ, பெருசாக வந்து எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதோ, சினிமா பிரபலங்களோட இந்த மாதிரி ரீயூனியன் ஃபங்க்ஷனு, அவார்ட் ஃபங்க்ஷனு, இந்த கெட் டுகெதர் இதுலாம் வந்து கலந்துக்கிறதுக்கு கனகா விரும்பலை. இந்த மாதிரி விழாக்களில் கலந்துக்க கூட பரவாயில்ல. பெரிய பெரிய இயக்குநர்கள், நடிகர்கள்லாம் மறையும் போது கூட அது கூட வரல இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னா தங்களை ஐசோலேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து தனிமைப்படுத்திக்கிறவங்க எப்படின்னா, இந்த மாதிரி அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விசேஷமாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. பொதுவாகவே தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிறதுக்கு தான் எப்போவுமே ஆசைப்படுவாங்க. இன்னொரு கேள்வி கூட சில பேர் கேட்டிருந்தாங்க, கனகா வந்து அந்த ஹீரோயினாக மட்டும் நடித்தாங்க, அதுக்கப்புறம் பெருசாக வந்து நடிக்கலையா, ஏன் நடிக்கலாமே, நல்லா தானே இருக்காங்க, அவங்க நல்ல நடிகை தானே, நடித்தா அவங்க சீரியல் கூட நடிக்கலாமே தான், நல்லா நடித்தா நிறைய வாய்ப்புகள் வருமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, கனகாவை பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறது, ராமராஜனோட பேட்டி எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிருபர் வந்து கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து கரகாட்டக்காரன் பார்ட் 2 எடுத்தால் நடிப்பீங்களா அப்படின்னும் போது அவங்க ஜாலியாக சொல்லியிருந்தாங்க, என்ன பார்ட்டி கேரக்டரா அப்படின்னு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது வந்து இனிமேல் ஹீரோயினாக நடிக்க முடியாதுங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர், பாட்டி கேரக்டர், இப்படி வேறு கேரக்டர்ஸில் அவங்க நடிக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. அவங்க வந்து ஹீரோயினாக இருந்தாங்க, அதோட போதும் அப்படின்னு முடிவு. ராமராஜன் மாதிரி. ஆமாம், ராமராஜன் ராமராஜனே கூட பார்த்தீங்கன்னா ஹீரோவாக மட்டும்தான் நடித்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிடிவாதத்தை வந்து அவர் தளர்த்திக்கல. ஸோ அப்படி அவங்களுக்கும் கனகாக்கும் வந்து நடிக்கணுங்கிற அடுத்தடுத்த கதாபாத்திரங்கள் நடிக்குங்கிற விருப்பம் இல்லை, அதான் அவங்களுடைய விருப்பம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம், ஏன் ஒரு வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ்க்காண்டி போயிருந்தேன். சும்மா அந்த ஸ்ட்ரீட்டில் பாண்டி பஜாரில் நடந்து போகும்போது ஹெவியாக, அதாவது வந்து 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அந்த 4-5 பேக்கு தூக்கிட்டு நடந்து போகிறாங்க, எனக்கு ஆப்போசிட்டில் நடந்து போகிறாங்க. நான் திடீர்னு நோட்டீஸ் பண்ணிட்டு இவங்க கனகா தானே அப்படின்னு நான் பார்த்தேன். அவங்க கனகா தான், ஆனால் யாருக்குமே அடையாளம் தெரில. அங்கே பெருசாக யாரும் வந்து கனகாட்டையும் வந்து பேசலை, கனகாவும் யார்ட்டையும் பேசலை. அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஒருவேளை கார் எங்கேயும் பார்க் பண்ணி கூடையும் யாரும் வரல, கார் எங்கேயும் பார்க் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ கனகாவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்லை. ஆனால் கனகா அவங்க எவ்வளோ பிரமாதமான ஒரு நடிகை, எவ்வளோ வந்து பெரிய மார்க்கெட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில், கனகா காலகட்டத்தில் இருந்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நல்ல நடிகை, நல்லா தான் இருக்காங்க. பட் என்னென்னா எல்லாரையும் விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அது அவங்களுடைய சூழல் அப்படி இருக்குது. நடிகை கனகா அவர்கள் குறித்து பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான பல தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.